உயர்த்துகிறோம் தெய்வமே, மகிமைப்படுத்துகிற இந்த காலை வேளையில தேவ பிரசன்னம், தேவ கிருபை எங்க எல்லாரையும் நிரப்பட்டாண்டவரே. ஒவ்வொரு வீடுக்குள்ளேயும் சமாதானம் கடந்து வருவதா. We thank you for this new day. அப்பா, இந்த புதிய நாளுக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி. ஒரு ஒன்னஸ் கொடுங்கப்பா, மகிமை manifest ஆகட்டும். Thank you Lord. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆண்டவரே, உம்மை வரவேற்கிற ஆண்டவரே. Thank you Lord. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுவே, உங்க பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு பாடலாமா? யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் வீடுகளில், எங்கள் இல்லங்களில், எங்கள் உள்ளங்களில் அது நிரம்பட்டும் ராஜா. உங்க பிரசன்னம் எங்களுடைய யுத்தங்களை செய்து முடிக்கும். உங்க பிரசன்னம் மழை போல இருக்கிற பிரச்சனைகளை மெழுகு போல உருக செய்யும். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு பல பிரச்சனைகளோடு கூட இன்றைக்கு மார்னிங் நீங்க எழுந்திருந்தீங்கன்னா, ரிமெம்பர், மழை போல இருக்கிற பிரச்சனைகள் கூட கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறதோ அது மெழுகு போல உருகி போகும். இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது தேவனுடைய பிரசன்னம். எஸ், கர்த்தர் எங்க வாசமாய் இருக்கிறாரோ அந்த ஸ்தலம் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். ஆமென். அவர் துதிகளில் வாசம் செய்கிறார். அப்போ உங்க வீட்டை துதினால நிரப்புங்க, அவர் வந்து வாசம் செய்வார். அந்த ஸ்தலம் பிரசன்னமா மாறிடும். ஆமென். அந்த பிரசன்னத்தினால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், மலை போன்ற சூழ்நிலைகளும் உருகும். எல்லா தடைகளையும் அந்த பிரசன்னம் விலக்கி கொடுக்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராய் கொண்டு சென்றது அந்த பிரசன்னம் தானே. நடுவுல வந்த எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கினது அந்த பிரசன்னம் தானே. இன்றைக்கு அதே தெய்வ பிரசன்னம் நாம் ஆராதிக்கும் பொழுதே உங்களுடைய பிரச்சனைகள், தடைகளை அது தகர்க்கும். ஆமென். பாடலாமா? மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல்
தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்கள். உங்க வீடுகளில துதியின் சத்தம் எழும்பட்டு. ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த காலை வேளையில நீர் எங்களுக்கு போதுமானவர். அறிக்கையிடுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி உங்க இருதயத்திலிருந்து உங்களுடைய worship ரிலீஸ் பண்ணுங்க. ஓ somebody release your worship. ஓ ஆளுகை செய்பவரே அப்பா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்களை உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் நீங்க இறங்கி வந்து வாசம் செய்கிறீர். இந்த எபிசோட்ல we want you to be with us. உங்க பிரச்சனை இல்லாம இந்த எபிசோடுக்கு உள்ள நாங்க போவதில்லை ராஜா. நீங்க வந்துருங்க, நீங்க எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்க கூட பேச போறீங்க, எங்களுக்கு உங்க மகிமையை வெளிப்படுத்த போறீங்க. நன்றி நன்றி நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. Praise the Lord. What a joy. காலையில உங்களை உங்க வீடுகளுக்குள்ளேயே வந்து சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தென்றல் ஆண்டவர் அநேக குடும்பங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறத நாங்கள் அநேக சாட்சிகள் மூலமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் உங்களை நாங்கள் காலையில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதையே அநேகருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், உறவுகளுக்கும் சொல்லி பார்க்க சொல்லுங்கள். இன்றைக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷித்த மாசமாக எனக்கு இருக்கிறது. This month is a very special month for us. என்ன மாசம்ப்பா இது? ஆமா, நவம்பருக்குள்ள வந்துட்டோம்ல. கரெக்ட். 11வது மாதத்துக்குள்ள வந்துட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இன்னும் 1-2 மாதங்கள்ல இந்த வருஷமே முடிய போகுது. இல்ல வருஷம் இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு வேகமா காலங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இம்மட்டும் இருந்திருக்கிறார். இனிமேலும் அவர் இருப்பார். ஆண்டவர் நமக்கு போதுமானவர். இந்த மாதம் நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறதுக்கே காரணம் என்னென்னா, இந்த மாதம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தொடர்ச்சியாக 21 நாள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தருக்குள்ளே பலனை பெற்றுக்கொள்வோம். அந்த பலன் தான் அந்த வருஷம் ஃபுல்லாக ஓடுவதற்கு உண்டான கிரேஸை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கறதா நாங்கள் பார்க்குறோம். லாஸ்ட் 9 years, கடந்த 9 ஆண்டுகளாக ஆண்டவர் எங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை விசேஷப்படுத்தி இருக்கிறார். 21 நாட்கள் இதில் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அடுத்த வருஷத்துக்குண்டான ஊழியத்துக்குண்டான காரியங்கள் நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க வச்சிருக்கிறாரு. அப்படி தான் எங்களுடைய ஊழியம் இத்தனை ஆண்டுகளாய் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இட்ஸ் a very special month for us and it is going to be special month for you too. ஏன்னா நீங்களும் எங்க குடும்பம் தானே, நம்ம ஒரே குடும்பம். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். எஸ், we bless you as our family. எஸ், உறவா நம்ம வந்துட்டோம். அதனால இந்த வருஷம் முடிவில் கர்த்தர் உங்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்த போறார். அந்த பலத்தோடு கூட தான் புதிய வருஷத்துக்கு நம்ம போக போறோம். கவலையோடு கூட இல்ல, சோர்வோடு கூட இல்ல, பயத்தோடு கூட இல்ல. எஸ், இன்னைக்கும் ஒரு பிரத்யேகமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கட்டி எழுப்புகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். உங்கள் குடும்பங்களை அவர் கட்டி எழுப்புவார். நாங்க ஏற்கனவே பாடணும்ல, எகோவா ஒசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். அப்படின்னா நம்மளை மீண்டுமாய் உருவாக்குகிற தேவன் அவர். அந்த 2 வரிகள் பாடலாமா? எகோவா ஒசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். Come on எல்லாரும். யெகோவா ஒசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுறார். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். வாவ், ரொம்ப அழகா வசனம் முடியுது. இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதை செய்து முடிக்க போகிறார். எதை செய்து முடிக்க போகிறார்?
யார் செய்து முடிக்க போகிறார்? கர்த்தரே இதை செய்து முடிக்க போகிறார். என்ன சொல்லுகிறது? நாங்கள் அல்ல, கர்த்தர். என்ன செய்து முடிக்க போகிறார்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். தாவீதின் கூடாரம். எஸ், தாவீதின் கூடாரம் அப்படி நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நினைவுகளில் வர்றது தாவீதுடைய வீடோ? இல்லை 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 இல்லை. வேதத்தில் ஆசாரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்கு, தாவீதின் கூடாரம் ஒன்று இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்தை குறிச்சதான தெளிவு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். டென்ட் ஆஃப் மோசஸ், அதுதான் ஆசாரிப்பு கூடாரம். இதை குறிச்சதான ஒரு தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கும். தாவீதின் கூடாரத்துடைய ஆழங்கள் நமக்கு அநேக பேருக்கு தெரியாம இருக்கும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எடுப்பித்து அதை சீர்படுத்தி அதுல இருக்கிற பழுதானது எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா அதை செய்து ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா அதை எழுதி இருக்கும்பா. Repair. I will restore. I will repair. I will rebuild. I will raise up. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் இதுக்கும் பயங்கர கனெக்ஷன்ஸ் இருக்குதுப்பா. ஆமா. இன்றைக்கு தாவீதின் கூடாரத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில இன்சைட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். மோசேயின் கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே, மோசேயின் கூடாரம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஐடியா இல்லை, கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஐடியா இல்ல, காட்ஸ் பிளான். நீங்க யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ அப்படிதான் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை அவர் நிறுவினார். ஆமா, சீனாய் மலையின் மேல கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரி, அந்த மாதிரி என்ன மாதிரினா, ஆசாரிப்பு கூடாரத்தின் மாதிரியை கர்த்தர் காண்பித்தார். அந்த மாதிரியில பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, பிரகாரம் இருந்தது. அந்த பிரகாரத்துக்குள்ளதான் பலி செலுத்துவாங்க. தண்ணீர் தொட்டி இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அப்பா மேஜை இருக்கும், தூப பீடம் இருக்கும், மெனோரா இருக்கும், கேண்டில். எஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அதை கேருபீன்கள் அப்படியே மறைத்து கொண்டிருப்பார். எஸ், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவா ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும். அதுக்கு பேரு தான் திரைச்சீலை. எஸ், இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள கர்த்தர் மோசேக்கு கொடுத்து அதை அழகா பியூட்டிஃபுல்லா ஆசரிப்பு கூடாரமாக அவங்க அதை டிசைன் பண்ணாங்க. ஆசரிப்பு கூடாரம்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் வாஸ் a temporary thing. எப்பனாலும் ஜனங்கள் மூட்டை கட்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செட் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எங்கெல்லாம் போறாங்களோ அந்த 12 கோத்திரத்துக்கும் நடுவுல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை போடுவாங்க. சுத்தியும் இந்த பக்கம் கோத்திரங்கள், இந்த பக்கம் கோத்திரங்கள் அப்படின்ட்டு 12 கோத்திரத்துக்கு நடுவுல அது இருக்கும். இது மோசேயின் ஆசரிப்பு கூடாரம். அங்க மகிமை இறங்கி இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருந்தது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. கரெக்ட். யாரால மாத்திரம் போக முடியும்னா, லேவியர்கள், ஆசாரியர்கள் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும்தான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அவர் உள்ள போவார். உள்ள போகும்போதே அவர் ஒரு கயிறு கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. It was a fearfully holy place. எஸ், கனத்துக்குரிய மிக பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவோடு கூட, தவறுதலோடு கூட, தவறான எண்ணங்களோடுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துலயே அவர்கள் மரித்து போவார்கள். சத்தமே வரலன்னா, அதாவது அந்த ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குன்னா, ஒரு மாதுளப்பழம், ஒரு மணி இது இருக்கும். அது என்ன ஆகும்னா, அந்த உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள சத்தமே வரலன்னா அவர் இறந்துட்டாருன்னு அறிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கயிறை பிடிச்சி வெளியே இழுத்துருவாங்க. இப்படிப்பட்ட பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருந்ததுதான் மோசேயின் கூடாரம். வேற எந்த கோத்திரத்தாரும் உள்ள போக முடியாது, வெளிப்பிரகாரம் மாத்திரம்தான் ஆக்சஸ் இருந்துச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது இதே மாதிரியின் படி தான், இந்த மோசேனுடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியின் படி தான் the permanent structure of சாலமன் ராஜா கட்டின தேவாலயத்திற்கும் இதே ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. அதுலயும் மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம். ஆனா அது என்னன்னா, எல்லாமே துணியில கிடையாது, எல்லாமே ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங், பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா அது மாறிடுச்சு. ஆனா இதுக்கும் ஆசரிப்பு கூடாரமாகிய மோசேயின் கூடாரத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பண்ணவர் தான் நம்ம தலைவர் தாவீது. சம்பவம் பண்ணாருங்க, சம்பவம். அவங்க இன் பிட்வீன் மோசேயின் கூடாரத்திற்கும்
சாலமோன் ராஜானுடைய டெம்பிளுக்கும் இடையில தாவீது ராஜானுடைய நாட்கள் இருந்தது இல்லையா? அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் அவர் ஆண்ட அந்த சமயத்துல நடந்த ஒரு ரிமார்க்கபிளான ஒரு ஈவென்ட் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள் நுழையும் பொழுது இந்த உடன்படிக்கை பெட்டியானது ஒரு இடமா இருக்கல, ஒரு இடமா போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் சமயத்துல பெலிஸ்தர் வந்து இந்த உடன்படிக்கை பெட்டியை திருடிட்டு போயிட்டாங்க இல்ல, இட் காட் லாஸ்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பெட்டி ஒரு இடமா போய்கிட்டு இருந்தது. பெட்டி இஸ்ரவேலிலே இல்லாமல் போயிற்று. அப்போ சொல்றாங்க மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பெட்டியை எதுக்கு ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா, இந்த பெட்டி தேவனுடைய பிரசன்னத்துக்கு, மகிமைக்கு, ஓ பிரசன்ஸ் ஆஃப் காட். இப்போ நாங்கள் எங்கெல்லாம் இந்த பெட்டின்னு சொல்கிறோமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த பெட்டி இஸ்ரவேலை விட்டு பெலிஸ்தியர் இடத்துல போயிடுச்சு. அப்போ நான் சொல்லும்போது அந்த பிரசன்னம் இவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. இப்போ யார் ராஜாவா இருக்கிறார்னா, சவுல் ராஜாவா இருக்கிறார். 40 years he was reigning the Israelites. இஸ்ரவேலை அவர் ஆண்டார். ஆனா ஒரு நாளும் சவுளுடைய இருதயம் இந்த பெட்டியை குறித்து பேசினதாக வசனம் போடப்படல. Yes, but when David became the king, தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாய் மாறின அந்த சமயத்துல அவருடைய இருதயத்துல இருந்த முதல் விஷயமே, இப்போ எப்பவுமே ஒரு ராஜா போஸ்டிங் எடுத்தாருன்னு வைங்களேன், ஒரு போஸ்ட்ல எடுத்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கும்ல, இதை முதல்ல செய்யணும், அது ரெண்டாவது செய்யணும். தாவீது ராஜா தன்னுடைய டாப் ப்ரையாரிட்டியில போட்ட முதல் காரியம் அந்த பெட்டியை எப்படியாச்சும் தாவீது நகரம், எருசலேம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நகரத்திற்குள்ள கொண்டு வந்துடணும்ட்டு. அந்த டைம்ல அந்த பெட்டி அமினதாபின் வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஓபேத் ஏதோம் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் இருந்தது. எல்லாரோட வீட்லேயும் இருந்துச்சு. இப்போ தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆசை, அதை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரணும்ன்ட்டு. அந்த பெட்டியை அவர் கொண்டு வரும்பொழுது தான் முன்னாடி ஆடி பாடி மகிழ்ந்து அந்த பெட்டியை அவர் உள்ள கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 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 பெட்டியை உள்ள கொண்டு வரும்போது தாவீது எப்படி ஆடி இருப்பாரோ, அப்படி பாடி இருப்பாரோன்னு இமேஜின் பண்ணி தான் ஒரு பாட்டை எழுதியிருக்கிறாங்க. ஜெசிமா, கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் தாவீதை போல் பாடுவேன். ஆடுவேன் பாடலாமா? கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடிட தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஆடுவேன் ஆடுவேன் தாவீதை போல் ஆடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி அவர் ஆடிக்கொண்டே அந்த பெட்டியை கொண்டு வந்து அவர் அதற்கென்று ஒரு ஸ்தலத்தை நியமித்து அவரும் போட்டாருங்க ஒரு கூடாரத்தை. அவரும் ஒரு கூடாரத்தை போட்டாரு. அந்த கூடாரத்தை போட்டு இந்த பெட்டியை கொண்டு வந்து நடுவுல வச்சாரு. அவ்வளவுதான். இந்த பெட்டி தான் ஹைலைட், வேற எதுவுமே கிடையாது. கூடாரம், பெட்டி. அப்படின்னா ஏதோ ஒன்று இந்த கூடாரம் விசேஷப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் திரும்பவும் எடுப்பிப்பேன்னு சொன்னது மோசேயின் கூடாரத்தை இல்ல, சாலமோன் கட்டின தேவாலயத்தை இல்ல, தாவீதின் கூடாரம். அப்ப something very special was found inside this tent. அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே சொன்னல, மோசேயின் கூடாரத்திற்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், 3 வெவ்வேறு இடங்கள் இருந்தது. ஆனா தாவீதின் கூடாரத்துல எதுவுமே இல்லைங்க. Access was restricted for people into the Ark of the Covenant அங்க. ஆனா தாவீதின் கூடாரத்துல எல்லாருக்குமே access was guaranteed.
லேவியர்கள் மாத்திரம்தான் உள்ள போகணும், ஆசாரியர்கள் மாத்திரம்தான் உள்ள போகணும் அப்படின்னு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருந்த மோசேயின் கூடாரத்தை கம்பேர் பண்ணும் பொழுது தாவீதின் கூடாரம் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா யாருனாலும் உள்ள போகலாம், வாவ், எந்த கோத்திரத்தாரும் உள்ள போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். தாவீது எந்த நேரமும் அவருடைய ஆசையெல்லாம் அந்த கூடாரத்தின் மேலதான் இருந்தது. ஏன்னா கூடாரம் பெட்டி அப்படின்னு சொன்னாலே அது தேவ பிரசன்னம். அதனாலதான் தாவீது சொல்றாருல, எப்பொழுது நான் உம் அண்டை வந்து சேர்வேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். His favorite place was the tent. எப்பனாலும் அவர் போவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜா எந்த கோத்திரத்தார்? தாவீது யூதா கோத்திரத்தார். அப்போ தாவீது லேவியன் இல்ல. ஆனா தாவீது எங்க இருக்கிறாருன்னா ஆலயத்துக்குள்ள. அப்போ தாவீது வந்து இந்த பழமொழியை கத்துக்கணும் இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தாவீது தன்னை போல எல்லாருமே துதிக்கணும்னு சொல்லி 288 பேர், அதாவது ஆல்மோஸ்ட் 24 ஃபேமிலிஸ் டீம்ஸை நியமிச்சிருக்கிறார், பாடகர் குழுவை. யார் வேணாலும், அதுவும் 24 மணி நேரம் துதி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே தாவீதின் கூடாரத்துக்குள்ள வரலாம். தேவ பிரசன்னத்திற்குள்ள எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம, ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம, இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாம யாராலையும் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள என்டர் பண்ண முடியும். இதற்கு பேர் தான் தாவீதின் கூடாரம். அது மாத்திரம் இல்ல, எங்க ஐயா சொன்ன மாதிரி 24/7 எந்நாளும் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிற ஆடலும் பாடலும் நிறைந்த ஒரு ஸ்தலம் தான் தாவீதின் கூடாரம். ஓயாமல் துதிக்கிறது. ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட கூடாரமாக கர்த்தர் உங்களை எடுப்பிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, உங்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த பிரிவினையுமே இல்லாதபடி எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தினால உன் வீடு நிலைத்திருக்கும், நீங்க நிரம்பிருப்பீங்க. ஏன்னா யூ ஆர் த பர்சன். இது ஆலயம் என்பது, ஒரு டென்ட் என்பது ஒரு கூடாரம் அல்ல, இட்ஸ் பர்சன். உன்னதான் கர்த்தர் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் உங்களை எடுப்பிக்க போகிறார், உங்களை நாட்ட போகிறார், உங்களை கர்த்தர் கட்ட போகிறார். எல்லாமே தேவ பிரசன்னத்துல இருக்க போகுது. நீங்க துதிச்சே அதுக்குள்ள வர போறீங்க. ஹalleluya. இந்த கான்செப்ட் ஆஃப் அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ், யாருனால உள்ள நுழையலாம், எப்பவும் துதி இருக்கணும், இந்த கான்செப்ட் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய மரணமும் அந்த ரத்தம் தான் திரைசீலை 2ஆய் கிழிந்தது. There was direct access to the presence of God. இன்றைக்கு அந்த ஒரு காரியத்தை, அது ஒரு முன்னோடியாக, அது ஒரு முன்னோட்டமாக தாவீதுக்கு அப்போவே அது மனசுல இருந்திருக்கிறது. அது அவர் மனசுல இல்லைங்க. He was a man after God's own heart. He was a man after God's heartனா ஆண்டவருடைய இருதயத்துல இருந்தது தாவீதுக்கு தெரிஞ்சது. அதனால தான் the tent, the house of David, the tent of David is so important and remarkable. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிரோடு எழும்பி புதிய சபையை உருவாக்கி திரைச்சீலையை 2ஆ கிழிச்சு அந்த ஆக்சஸை கொடுக்கணும்ன்ற அந்த இருதயத்தின் ஏக்கத்தை தாவீது பழைய ஏற்பாட்டிலே, ஆமென், அதனாலதான் இயேசுவானவரை தாவீதின் வேர் என்று சொல்லுகிறார்கள். தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். உன்னை நான் கண்டுபிடித்தேன்னு சொல்றார். ஏன்னா இயேசுனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றினவர் தாவீது. அது இது இந்த ஓயாமல் துதிக்கிற இந்த அனுபவம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்க ஆண்டவரை ஓயாம துதிப்பாங்க? இங்க உலகத்துல துதிக்கிறாங்க, ஆனா ஓஞ்சு போயிட்டு எல்லாம் இல்ல. எவ்வளவு நேரம் நம்ம சர்ச்ல இருக்க முடியும்? 7 hours praise and worship, 12 hours எல்லாம் சொல்றோம். பட் ஓயாம துதிக்கிற ஒரு இடம் அப்படின்னா it's only heaven. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே.
பரலோக ராஜ்யத்துல அவரை ஓயாமல் துதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அப்பனா you are living a life, you are going to live a life heaven on earth. ஆமென் ஆமென். பரலோகத்தின் வாழ்க்கையை பூலோகத்துல வாழ வைக்கிற தெய்வம் உன்னை கட்டுவிக்க போகிறார். ஓ அவரை துதித்து 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 unrestricted access குள்ள நம்ம கடந்து போக போறோம். And you are going to bring people into Christ. ஆமென் ஆமென். இத பாடி முடிக்க போகிறோம். ஓயாமல் அவரை புகழுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பரலோக ராஜ்யத்துல நடைபெற போகிறது. Let it happen here on earth, inside your family, inside your own heart. ஆண்டவரை துதிக்கிற இருதயத்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க. அப்பா ஓயாமல் உம்மை நாங்கள் துதிக்கணும் ஆண்டவரே. உங்க பிரசனத்துல எப்பொழுதும் நான் அமர்ந்திருக்கணும் ஆண்டவரே. என் வீட்டை என்னையே தாவீதின் கூடாரமா மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கலாமா? அப்பா ஓ வானாதி வானங்களுக்குள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya Hallelujah, hallelujah, amen, 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 amen. Thank you, அப்பா. இந்த பகல் வேளையில தாவீதின் கூடாரமாக என் ஜனங்களுடைய இல்லத்தை உள்ளத்தை மாற்றுகிறீர். ஓ ஓ உங்க இருதயம் ஆண்டவரே துதியில வாசம் பண்ணுகிறது. துதியின் கூடாரமா என் வீடுகள் மாறுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ அந்த துதியின் கூடாரத்தை கர்த்தர் மீண்டும் எடுப்பிக்க போகிறீர். இதை கர்த்தர் சொன்னார், கர்த்தரே அதை செய்து முடிப்பார். என் ஜனங்களுடைய வாழ்க்கையில துதி வரும்பொழுது பிரச்சனைகள் ஓயும், துதி வரும்பொழுது யுத்தங்கள் ஓயும், துதி இருக்கும் பொழுது பயங்கள் நீங்கும். ஓ we bless my people in the name of Jesus. துதியின் சால்வை என் ஜனங்கள் மேல போடுவீர். ஆமென் அப்பா. Let the mantle of praise be upon my families and people. ப்ராஃபட்டிக்கலான இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் கடைசியில துதியே எங்கள் சுவாசமாக மாறட்டும். ஓ துதியே எங்கள் ஜீவனாய் மாறட்டும். ஓ கர்த்தர் வாசம் செய்கிற ஸ்தலமாய் துதிக்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. உங்க கிருபைக்குள்ள எங்களை மறைக்கிறோம். மன நிறைவோடு நாங்க 2 பேரும் இணைந்து எங்க குடும்பங்களை பிளஸ் பண்ற ஆண்டவரே. தாவீதின் கூடாரமாக என் ஜனங்களுடைய வீடுகள் மாறட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற வீடுகள் எல்லாம் ஓ துதியின் தூபம் எழும்புகிறதாய் மாறட்டும். இப்பொழுதே துதியின் தூபம் எழும்பட்டும். ஓ let there be non-stop praise. Yes Jesus. கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. அநாதி வானங்களுக்குள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah.